அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இட்லி கடை, பராசக்தி உள்ளிட்ட படங்களின் தயாரிப்பாளரான ஆகாஷ் என்பவரது வீட்டில் அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. முரளி, வணக்கம். தொடர்ந்து அதிகாலை முதலே சென்னையின் பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் வேறு யார் யாரது இல்லத்திலெல்லாம் சோதனை நடைபெற்று வருகிறது, எவ்வளவு நேரம் இது நீடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது? இது பற்றிய முழுமையான விவரம் என்ன? வணக்கம். சென்னையில் மட்டும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் டாஸ்மாக் தொடர்பான இடங்களில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடத்தி வருகிறார்கள். இந்த சோதனையானது கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக நடத்தப்பட்டு வருவதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள ஆகாஷ் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை 6 மணி முதல் சோதனை நடத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக ஆகாஷ் என்பவர் ஏற்கனவே சிவகார்த்திகனில் வைத்து பராசக்தி என்கிற படத்தை இயக்கி வருகிறார். அது மட்டும் இல்லாமல் நடிகர் தனுஷை வைத்து இட்லி கடை என்கிற படத்தையும் தயாரித்து வருகிறார். இவருடைய நிறுவனம் தான் பிரபல தயாரிப்பு நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அவருடைய வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே இந்த தயாரிப்பாளர் ஆகாஷ் என்பவர் வீட்டில் இந்த சோதனை இதுவரை நடத்தப்படவில்லை என்று தெரிய வருகிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆகாஷுடைய திருமண நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் அவருடைய குடும்பத்துடன் கலந்து கொண்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் காலை 6 மணி முதல் தற்போது வரை இந்த சோதனையானது நடத்தப்பட்டு தற்பொழுது அதிகாரிகள் புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். டாஸ்மாக் தொடர்பான சோதனை நடத்தப்பட்ட சூழ்நிலையில் இவருடைய வீட்டில் எதற்காக இந்த சோதனை நடத்தப்பட்டது, மேலும் அந்த நிறுவனத்திற்கும் இவர்களுக்கும் என்ன தொடர்பு என்பது தொடர்பான பல்வேறு விதமான விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சரியாக 2 மணி நேரமாக இந்த சோதனை நடத்தப்பட்டதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். வேறு ஏதேனும் ஆவணங்களை எடுத்து சென்றார்களா என்பது தொடர்பாக இதுவரை தகவல் வெளியாகவில்லை. மேலும் டாஸ்மாகுடைய இயக்குனர் விஷாகன், அதே போன்று ஒப்பந்ததாரர்கள் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் சென்னையில் மட்டும் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சோதனையானது 1 அல்லது 2 நாட்கள் நீடிக்கும் என அமலாக்கத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில் தான் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக தெரிய வருகிறது. மேலும் இந்த சோதனை முடிவில் எவ்வளவு ஆவணங்கள் கைப்பற்றப்படுகிறது, மேலும் இவர்கள் எவ்வளவு கோடி ரூபாய் இந்த டாஸ்மாக் தொடர்பான இடத்தில் ஊழல் செய்திருக்கிறார்கள் என்பது தொடர்பாக செய்தி குறிப்பாக வெளியிடப்படும் என அமலாக்கத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முரளி.